பிஎஸ்பி கட்சியினுடைய சின்னம் வந்து யானை. யானைக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இன்னொரு கனெக்ஷன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் சின்னம் வந்து யானை. 26ல் தேர்தல் நிற்கிறேன். கொடி இப்போ அறிமுகப்படுத்துறேன். கொடிக்கு உண்டான காரணத்தை பின்னாடி சொல்றேன். இப்படி எல்லாமே வந்து ஒரு தயக்கத்தோடையே போற மாதிரி தான் தெரியும். இந்த கொடி சின்னம் கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய கேடிடிசியோடைய ஒரு லோகோ இருக்கும். ஏறக்குறைய யானை அப்படியே காலை அப்படி தூக்கி நின்ற மாதிரி அது கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, மாற்றத்தை கொண்டு வர போறீங்க, தமிழ்நாட்டை தலையெல்லாம் மாற்ற போறீங்க. நீங்க நாட்டில் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க ஏதாவது இதை ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா? அதை பத்தி மத்திய அரசை நோக்கி மத்திய அரசின் திட்டத்தை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? என் வாழ்நாளில் எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார். படார்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியோடைய கூட்டணிக்கு என் கதவு திறந்தே இருக்கு. நான் தான் மூத்தவன், என் தம்பி 2வது பையன், அவன் தான் வந்து இறங்கி வந்து பேசணும். இப்போதான் பேரே வச்சிருக்கிறாரு. நீ அதை பேர் வைக்கணும், அதை நடக்கணும், தவக்கணும், ஓடணும், அப்புறம் பயணம் பண்ணணும், அப்புறம் வந்து ரேஸுக்கு வரணும். நீங்கள் அதுக்கு 2வது இடத்துக்கு வட்டிங்க டப்புன்னு. சரிங்க, அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், மாற்றி 2 கட்சிக்கு கொடுக்குறாங்க. ஏன் இத்தனை முயற்சிகள் பண்ணியும் இவங்க மாற்றி போடல? பிஜேபி மிகப்பெரிய வலுவா இருக்கு. 10 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் கால் உண்றோம்னு எவ்வளோ முயற்சி பண்றாங்க. ஏன் பண்ண முடியலன்னா இந்த கட்டமைப்பு இங்க ஸ்ட்ராங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல 1-2 வந்த மாணவர்களை கூப்பிட்டு ஒரு சீல்டு வச்சு சாப்பாடு போட்டு மாலை போட்டு கொடுக்குறாரு. அஸ் யூசுவல். இதனால் அந்த பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குமே ஒழிய வாழ்க்கைக்கு என்ன பயன்? 2ஆம் வகுப்பு படித்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்த மாணவர்கள் யார் அடுத்து கல்லூரிக்கு போக முடியாமல் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்களா? அவங்க ஊருக்கு 10 பேர் தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. ஏன் செய்யலை? வணக்கம். வணக்கம். மிக பிரம்மாண்டமான ஒரு பாடலையும் கொடியையும் தமிழக வெற்றி கழகம் என்று வெளியிட்டிருக்காங்க. ஒரு பார்வையில் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து, விஜய் அரசியலுக்கு வருவாரா, வந்தால் என்ன செய்ய போகிறார், எந்த சித்தாந்த அடிப்படையில் அவர் அரசியலை தமிழகத்தில் முன்னெடுக்க போகிறார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக மாநாட்டில் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கொடி இந்த பாடல் மக்கள் மத்தியிலும் சரி, நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மத்தியெல்லாம் விஜய் ரசிகர்கள் பெருசாக கொண்டாடுறாங்க. பொதுவாக காமனாக பார்க்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய தாக்கம்லாம் இல்லை. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கொடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஒரு பாடல் போட்டிருக்காரு, அதை அனிமேட் பண்ணி ஒரு சினிமா பாடல் மாதிரியே அதுக்குள்ள ஒரு கதையெல்லாம் சொல்லி யானைகளையெல்லாம் போட்டு ஒரு முடிச்சிருக்காரு. இந்த கொடி மேலே சிவப்பு, கீழே சிவப்பு, நடுவில் வெள்ளை, அதில் வாகை மலர், ஒரு 28 ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி பல குறியீடுகளோட ஒரு கொடி போட்டு மஞ்சள் அந்த மாதிரி போட்டிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடிக்கு உண்டான அந்த டெஃபினேஷனை வந்து நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் அப்படிங்கிற அதையும் வந்து தெளிப்படுறார். கட்சி இப்போ ஆரம்பிச்சிடறேன், 26ல் தேர்தல் நிற்கிறேன், கொடி இப்போ அறிமுகப்படுத்துகிறேன், கொடிக்கு உண்டான காரணத்தை பின்னாடி சொல்கிறேன். இப்படி எல்லாமே வந்து ஒரு தயக்கத்தோடையே போகிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் கட்சி அரசியலுக்கு வர முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்கி களத்தில் இறங்கி கட்சி ஆரம்பித்து கொடி ஆரம்பித்து டக்குன்னு நீங்கள் இறங்கி வேலை செய்யலாம். ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றத்திலேயே தான் இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடாக ரொம்ப ஒரு தயங்கி இன்றைக்கி ஒரு கொடியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெயில் ஒரு கொடியை ஏற்றி இறக்கலாம் பார்த்து இன்றைக்கி பார்த்துருக்கிறாரு. இன்றைக்கி அந்த கொடியை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அந்த பாடல்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. சமூக வலைத்தளங்களில் இது சம்மந்தமாக நிறைய ட்ரோல் மீம்ஸ் போய்கிட்டு இருக்குது. இந்த கொடி சின்னம் இது மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இந்த கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய கேடிடிசியோடைய ஒரு லோகோ இருக்கும். ஏறக்குறைய யானை அப்படியே காலை அப்படி தூக்கி நின்ற மாதிரி அது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்றாங்க. அப்புறம் ஃபெவிகால் அதனுடைய லோகோ போட்டிருக்கிறாங்க. அப்புறம் 2-3 நாட்டினுடைய கொடிகள்லாம் கூட போட்டிருக்காங்க, மிக்ஸ் பண்ணி. அதெல்லாம் அதே மாதிரி இருக்குன்னு. குறிப்பாக பிஎஸ்பி போட்டிருக்காங்க. யானைங்கிறது வந்து பிஎஸ்பி கட்சியினுடைய சின்னம் வந்து யானை. அந்த யானை வந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த சின்னமாகவே அவங்க நின்று பல முறை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக, கன்ஷிராம் யானை சின்னத்தில் முதலமைச்சராக இருக்காரு, மாயாவதி யானை சின்னத்தில் நம்ம அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்காங்க. ஒரு மாநிலத்திலே ஆட்சி செய்த சின்னம் யானை. ஆனால் அவங்க சொல்கிற யானை இந்த யானை கிடையாது. அந்த யானை சிங்கிளாக இருக்கும். சிங்கிளாக அப்படி நின்று ஒரு நிற்கும். இந்த யானை வந்து காலை தூக்கி ஒரு வெற்றி களைப்பில் நிற்கிற மாதிரியான 2 யானை. அது ஒரு யானை தான் இருக்கும். அந்த பிஎஸ்பியோடைய சின்னம் வந்து ஒரு யானை தான் இருக்கும். அது சிங்கிளாக நிற்கிற மாதிரி இருக்கும். இது 2 யானை மாதிரி இருக்கும். யானைக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்னொரு கனெக்ஷன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் சின்னம் வந்து யானை. அந்நியர் சங்கத்திலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கன்வெர்ட் ஆகிறப்ப அந்த கட்சி வந்து தேர்தலை சந்திக்குது. அதனுடைய முதல் சின்னம் யானை. முதல் சட்டமன்ற உறுப்பினர் மண்டோட்டி ராமச்சந்திரன் ஜெயிக்கிறாரு. அவரை வந்து சட்டமன்றத்துக்கு யானையில் வச்சு கூட்டு வந்தாங்க. அப்போ வந்து யானை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பரிச்சயமான விஷயமா இருக்குது. இந்த யானை வந்து அந்த 2 யானைக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த யானை வந்து ஒரு வெற்றி கலப்பில் காலத்தூக்கி இருக்கிற மாதிரி ஒரு யானை. அதுக்குள்ளே இந்த வாகை மலர்
இந்த வாகை மலருங்கிறது வந்து போர்க்களத்தில் வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். வாகைங்கிறது வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விஜயினாலும் வெற்றி, வாகையினாலும் வெற்றி, கட்சியினாலும் வெற்றி இல்லை. இந்த வாகைக்கே 2-3 அர்த்தம் இருக்கு தமிழ்ல. வாகை மலர் வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மலர். வாகை மரம்னு ஒன்று இருக்கு, அது நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு விஷயம். வாகைனாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து அந்த வாகை மலரை வந்து அந்த இதில் வச்சுருக்காங்க, கொடியில் வந்து இதை அமைப்பாக வச்சுருக்கிறாங்க. இது பல குறியீடுகளோடு வந்தாலும் கூட ரசிகர்களை வந்து பெருசாக கொண்டாடுறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. பொதுமக்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு இந்த கம்பேரிஷன் நிறையா சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் எதிர்பார்ப்பை விட தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து விஜய் எப்போ வராரு, என்ன பண்ண போகிறாரு, அந்த கொடியும் என்ன மாதிரி இருக்க போது, அந்த கொடி என்ன சொல்ல போகுது, அந்த வண்ணங்கள் என்ன சொல்ல போகுது, பல கேள்விகளையும் இங்கே எழுப்புகிறாங்க. இப்போது விஜய் கொடியும் சரி பாடலும் சரி இன்றைக்கி வெளியிட்டார். தமிழக கட்சிக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, எதை நோக்கி அவர் பயணிக்க போகிறார்? எந்த சலசலப்பும் இல்லை, எந்த பதட்டமும் கிடையாது, யாரும் பயப்படவும் இல்லை. எல்லா கட்சிகளும் அமைதியாக பார்க்குது. தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்காங்க. அவர்கள் வந்து அரசியலை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும் தெரியும். நீங்கள் எந்த கிராமத்துக்குள்ளே, நீங்கள் இந்திய கிராமத்துக்குள்ளே போனாலும் இந்த 2 கட்சிகளால் பயனடைந்த ஒரு நபராக இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். இன்றைக்கி நீங்கள் இந்தியா லெவலில் சமீபத்தில் மத்திய அரசு அறிக்கை கொடுக்குது, பட்டினி இல்லாத மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் இருக்குது. உயர்கல்வியில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குது. மருத்துவ கட்டமைப்பில் இந்தியா முதன்மை மாநிலமாக இருக்குது. பொருளாதார உற்பத்தியில் இந்தியாவில் 2வது மாநிலமாக இருக்குது. இப்போ இந்த 50 ஆண்டுகளில் மாறி மாறி இன்னொன்று சேர்த்துங்க, நேற்று முதலமைச்சர் வந்து பெண்கள் பாதுகாப்புலையும் முதல் மாநிலமாக இருக்குது. ஆமாம், மற்ற வட மாநிலங்களை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் நேற்று நான் ஒரு டிபேட்டுக்கு போயிருந்தேன் தொலைக்காட்சிக்கு. அங்கே வந்துருக்க தொழில் முனைவர்கள், பெரிய பெரிய தொழில் முனைவர்கள் மத்தியில் ஒரு டிபேட் நடக்குது. அந்த தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. இங்கே வேலை பார்த்துட்டு பெண்கள் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஃப்ரீயாக போக முடியும். வட மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய பெண்களை நாங்கள் வந்து தைரியமாக நைட் ஷிஃப்ட்டுக்கு எங்களால் கூப்பிட முடியுங்கிறாங்க. அப்போ எல்லா வகையிலும் இது வந்து ஒரு பண்பட்ட மாநிலம். அதுக்கு பல காரணங்கள், நம்முடைய கலாச்சாரமும் ஒரு காரணம். கலாச்சாரம், பண்பாடு, நம்ம வாழ்வியல் சூழ்நிலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு காரணம் வச்சுங்க. இப்படி இருக்க சூழலில் நாம் மாற்றம் அப்படிங்கிறாரு. இந்த மாற்றம்ங்கிற முகம் யாருக்கு வருது அப்படின்னா, பாஜக நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறேன்னு வந்துச்சு, தமிழ் தேசியம்னு சொல்லி அவங்க. நீங்கள் குறிப்பிடுறீங்க திராவிடம் வந்து மக்களுக்கான ஒரு 70 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்குன்னு குறிப்பிடுறீங்க. ஆனால் விஜயோட பாடல் காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடத்தை வந்து ஒரு வண்ணத்தில் காட்டியிருக்காரு. அதில் ஒரு பொருள், ஒரு குறியீடுகளும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக 2 யானைகளை வீழ்த்துறாரு. அது யாரை குறிக்குதுன்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கல. இன்னொரு விஷயம், அங்கே வந்து சமத்துவத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக அங்கே அந்த பாடல் வந்து முன்னிறுத்தியிருக்காரு. மற்ற கட்சிங்க சமத்துவம் எப்படி பார்க்குறாரு, இவர் விஜய் மட்டும் இப்படி தனித்து பார்க்குற விட காரணம் ஒரு விஷயத்தை நம்ம இந்த இதில் ஓப்பனாக சொல்லணும்னா, பிஜேபி 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து நாங்கள் தான் மாற்று அப்படின்னு பல முயற்சிகள் பண்ணிச்சு. மத்தியில் அவங்க வலுவாக ஆட்சியில் 10 வருஷமாக இருக்கிறாங்க. பல அமைச்சர்கள் இங்கே வந்தாங்க, பல்வேறு விதமான வேலைகளை செஞ்சாங்க. பிரதம மந்திரி பல முறை இங்கே வந்துட்டு போனார். ஒரு சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க. அவர்களால் இங்கே பெருசாக வந்து சாதிக்க முடியல. அப்போ இங்கே இருக்கிற ஆளை வச்சே நாங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பல்வேறு முகமுடியை போட்டு ஆளை அனுப்புவாங்க. தமிழ் தேசியம் பேசுகிறோம்னு சொல்லி ஒரு முகமுடியை போட்டு அனுப்புவாங்க. மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னு இன்னொரு முகமுடியை போட்டு அனுப்புவாங்க. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் என்னென்னா, இந்த ஆட்சிகள் 50 ஆண்டுகள் ஆட்சியில் ஏதாவது ஒரு வழிகளில் ஒரு பயன்பெற்ற நபர்களாக இருக்கக்கூடியதுனால இவர்கள் இந்த 2 கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போடுறாங்க. இப்போ நீங்கள் அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், மாற்றி 2 கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன் இத்தனை முயற்சிகள் பண்ணியும் இவங்க மாற்றி போடல? பிஜேபி மிகப்பெரிய வலுவாக இருக்குது, 10 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாட்டில் நாங்கள் கால் ஊன்றோம்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஏன் பண்ண முடியலன்னா, இந்த கட்டமைப்பு இங்கே ஸ்ட்ராங்கர். பயன்பெற்றவர்கள் இங்கே இருப்பாங்க. அரசு பள்ளியில் படித்தவராக இருக்கட்டும், அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும், ஏதாவது வழியில் ஒரு பயன்பெற்றவர்கள் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு குழந்தை இங்கே பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில், அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து உயர்கல்வி போகிற வரைக்கும் அத்தனையும் இலவசமாக கொடுக்குறாங்க. இலவசங்கிறத காட்டில் ஒரு தலைமுறையை உருவாக்குற விஷயம். கல்வியை கொடுக்குறது வந்து நம்ம வந்து இலவசம் சொல்ல முடியாது. கல்வி ஒரு மாநில அரசு செய்யக்கூடிய கடமைன்னு வச்சுக்கோங்க. இப்படி எல்லா கட்டமைப்புகளும் ஒரு திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறதுனால மாறி மாறி இந்த கட்சிகள் போட்டு போடுறாங்க. இப்போ இந்த தேர்தலில் என்ன சொன்னாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தான் மத்தியில் ஆட்சிக்கு ஒரு மாற்றாக கொண்டு வர போகிறோம்னு முயற்சி பண்ணாங்க. போன 2019 தேர்தலில் முயற்சி பண்ணாங்க, 2021 தேர்தலில் முயற்சி பண்ணாங்க, தமிழ் தேசியம் சில முயற்சி பண்ணாங்க. எத்தனையோ முயற்சிகள் பண்ணி இவங்களால் ஏன் கால் விட முடியலன்னா, இங்கே 2 கட்சிகளும் செய்திருக்கக்கூடிய சாதனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
அதனால மாறி 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 2 கட்சிகளும் வந்துகிட்டே இருக்கு திருப்பி. நீங்கள் இந்த சூழல் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் விஜயோட பார்வை வந்து தமிழக மக்களை தான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு போர்வையில் உள்ள வராது. இல்லை, வரட்டும் வரட்டும், அவரோட முயற்சி பண்ணட்டும். அதுக்கு அரசியல் தலைவர்களும் வரவேற்கிறாங்க. குறிப்பாக தொல் திருமாவளவன் ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. சினிமா துறையில் ஒரு நலிவடைந்து வரலை, ஒரு ஒளியில் தான் வந்திருக்கார் அரசியலுக்கு, நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு அழுத்தத்தையும் விட்டுருக்காரு. அவரோட இந்த அறிக்கையை வந்து நம்ம எப்படி பார்க்குறது? ஏற்கனவே திமுகவில் ஒரு சலசலப்பில் ஓடிட்டு இருக்க ஒரு கூட்டணி அப்படின்ட்டு பார்க்க முடியுதா? ஒரு அரசியல் நாகரிகமாக நான் பார்க்குறேன். ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கார், 30 வருஷம் அரசியல் தளத்தில் இருக்கார், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், 4 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஒரு இளைஞர் ஒரு அரசியல் கட்சிக்கு வர்றாரு, வந்தவனே நம்ம ஏன் எதுக்கணும்? வர்றாரு, உங்களுடைய முயற்சி பண்ணுங்க. ஒரு நாகரிக போர்வையில் நாகரிக அரசியல். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு, பத்திரிகையாளர் சந்திப்பு உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய அரசியல் வாழ்த்துக்கள், வரட்டும், களத்துக்கு வரட்டும், முயற்சி பண்ணட்டும், நல்ல விஷயங்களை சொல்லட்டும், மக்கள் எதுக்கிட்டா நிற்கட்டும். அது தமிழ்நாட்டில் தான் அந்த பக்குவம் இருக்கும். அது திருமாவளவன் போன்றவர்கள் ரொம்ப பக்குவமாக அதை வரவேற்றிருக்கிறாரு. அடுத்தடுத்த செயல்பாடுகளை வச்சு தான் விமர்சனங்கள் பண்ண முடியும். விமர்சனமே நீங்கள் வந்து ஒன்றுமே செய்யாமல் இப்படி விமர்சனம் வைக்க முடியும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தான் இருப்பேன். அரசியல் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றும் பண்ணல. இனி என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இப்போ வந்து கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. 3வது முறையாக மேலே பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. இல்லை, அவரோட குறிக்கோள் மாணவர்களுக்கு நிறைய பண்ணிட்டு வர்றாரு. அவர் கட்சியை சார்ந்தும் சரி, அவர் ரசிகர் மன்றத்திலும் சரி, மாணவர்களுக்கு நிறைய நற்பணிகள்லாம் செஞ்சு என்ன பண்ணுறாரு மாணவர்களுக்கு? குறிப்பாக 3 வருட காலம் அந்த மாணவர்களுக்கான நான் சொல்கிறேன் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 1-2 வந்த மாணவர்களை கூப்பிட்டு ஒரு ஷீல்டு வச்சு சாப்பாடு போட்டு மாலை போட்டு கொடுக்குறாரு. இது ஆல்ரெடி அந்த பையன் ஃபஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டான். ஒவ்வொரு பகுதிகளிலையும் அந்தந்த என்ஜிஓஸாக இருக்கட்டும், லைன்ஸ் கிளப் மாதிரியான அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபஸ்ட் செகண்ட் வந்தவங்களா அந்த பள்ளியிலையோ கல்லூரிலையோ அந்த ஏரியாவிலையோ கூப்பிட்டு பாராட்டுவாங்க, மாலை போடுவாங்க. இது அஸ்யூஷுவல். இதனால் அந்த பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குமே ஒழிய வாழ்க்கைக்கு என்ன பயன்? எத்தனை பேர் +2 முடிச்சுட்டு ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு படிக்க முடியாமல் காசு இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் உண்மையிலேயே அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு சூர்யா வந்து பல வருஷமாக பள்ளி மாணவர்களை படிக்க வச்சுருக்காரு. இந்த விழாக்கள்னால் என்ன பயன்? அப்போ இது போல் ஆட்கள் தான் வந்து தமிழக மாணவர்களுக்கு காப்பாற்றணுமா? ஏன் அரசாங்கம் செய்யாதா? அரசாங்கம் பண்ணிட்டு தானே இருக்கு. அரசாங்கம் நீங்கள் ஒரு பிள்ளை குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் ஸ்கூலில் விட்டிங்கன்னா அந்த பையன் காலேஜ் முடிச்ச வரைக்கும் அரசாங்கம் எல்லாமே இலவசமாக கொடுக்குது. அதுதான் சொல்கிறார், விஜய் அதான் சொல்கிறாரு. நான் வந்து முன்னெடுக்கிறது வந்து மாற்றத்துக்கான அரசியல். என்ன மாற்றம் பண்ண போறாரு? இதனால வர திராவிட கழகம் ஆண்டு இந்த 70 ஆண்டு காலம் எதுவும் நடக்கலை, நான் இந்த மாற்றத்துக்கான மக்களை தான் நான் பார்க்க விரும்புகிறேன். இன்னொன்று குறிப்பிடறாருங்க, பழங்குடியினத்திலும் ஆதிதிராவிட மக்களையும் சரி இங்கே வந்து சிதைச்சிருக்காங்க திராவிட கழகம் அப்படின்னு. திராவிட கட்சியில் வந்து அமைக்க வச்சிருக்காங்க, சிதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஓப்பனாக சொல்ல. நீங்கள் சொன்னது குறியீடுகளாக அவங்க இருக்கு. நீங்கள் வந்து கல்வியை போல் எடுத்துக்கிறோம். கல்வி வந்து இன்னைக்கு வந்து 1ஆம் வகுப்புலேருந்து உயர்கல்வி வரைக்கும் இலவசம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா நோட் புக்காக இருக்கட்டும், 1000 மாத காசாக இருக்கட்டும், அவங்களுக்கு பஸ் போக்குவரத்தாக இருக்கட்டும், எல்லாமே இலவசமாக கொடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு இவர் வந்து அதில் என்ன செய்ய போகிறார்? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியல் தலைவர் ஆகித்தான் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ சூர்யா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? ஆனால் தொடர்ந்து பல மாணவர்களை உருவாக்கியிருக்கார். பல பேர் இன்ஜினியர் ஆகியிருக்காரு, டாக்டராக இருக்காரு, விஜயகாந்த் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு. இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்காருல்ல, இவர் என்ன பண்ணார்? வருஷத்துக்கு ஒருக்கா மீட்டிங் போட்டு 2 பேருக்கு ஷீல்டு கொடுக்கறது என்ன பயன்? யாருக்கு பயன்? நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு படித்த ஃபஸ்ட்டு செகண்ட் வந்த மாணவர்கள் யார் அடுத்து கல்லூரிக்கு போக முடியாமல் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்களா, அவங்க ஊருக்கு 10 பேர் தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. ஏன் செய்யலை? இது வெற்று விளம்பரத்துக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்காரு. தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடி வெள்ளம்லாம் இன்ன பிறகு போய் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி 10 பேருக்கு அரிசியை கொடுத்து வர்றாரு. ஆனால் திருமாவளவன் ஒரு வார்த்தை சொன்னார், நான் யாருங்க அரிசி வாங்கி கொடுக்கல, யாருக்கு 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்கல. அப்போ நீங்கள் இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அந்த மக்களை நான் அரசியல் படுத்தியிருக்கேன், பொலிட்டிக்கலாக அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கான்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரசியல் கட்சி ஆரம்பித்த படம் உங்களுடைய படம் வருது, கோட்னு ஒரு படம். அந்த படத்துடைய ட்ரெய்லர் என்ன இருக்குது? முதல் பாட்டில் ஓப்பன் பண்ணட்டுமா, சாம்பியன் ஓப்பன் பண்ணட்டுமான்னு ஒரு பாட்டிலையும் ஒரு கிளப்பையும் வச்சு காமிக்கிறீங்க. ட்ரெய்லர் வருது, ட்ரெய்லர் நைட்லாம் குடிச்சிட்டு காலையில். அப்படி பார்த்தா எம்ஜிஆரும் பல திரைப்படங்களில் பல கிடையாது பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் வந்து ஒரு காலத்திலும் ஒரு படத்துலையும் தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற ஒரு படம் ரொம்ப ரேர். ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, காதல் படமாக இருந்தாலும் சரி, பெற்றோரை மதிக்கணும், பெண்களை மதிக்கணும். எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி இருக்குமா?
ஆமாம், அந்த காலத்தில் கொண்டாடினாங்களே. உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு பிடிக்காது. அந்த காலத்தில் மக்கள் கொண்டாடினாங்கல்ல. ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாடல் இருந்தால் கூட ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு முதல்ல வர்ற பாட்டை, இதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். அந்த படம் எம்ஜிஆர் விஜயனுடைய ரசிகர்கள்லாம் பெரும்பாலும் இந்த 17, 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்க பசங்க. இப்போ ஒரு மானசீகமான தன்னுடைய ஹீரோவை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அதே மாதிரி முடி வெட்டிக்கணும்னு நினைப்பான், அதே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நினைப்பான், அதே மாதிரி குடிக்கணும்னு நினைக்க மாட்டானா? அப்போ நீங்கள் என்னத்தை வழிகாட்டுறீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி நடிகர் விஜயா என்னன்னு பண்ணிட்டு போங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு படம் வருதுன்னா குறைந்தபட்சம் இந்த காட்சிகளையா நீங்கள் தவிர்த்துக்கலாமே. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதான் சொல்கிறாங்க. கேரளாவில் சில நடிகர்கள் தீர்மானமே போட்டாங்க, இந்த மாதிரியான காட்சிகள் நடிக்க மாட்டோம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் நிறையா கட்சிகள் அன்புமணி ராமதாஸ் கூட நேரடியாகவே சொல்லியிருந்தார், இந்த மாதிரியான காட்சிகள் நீங்கள் பெரும்பாலும் தமிழ் சினிமாவில் வைக்காதீங்க அப்படின்னு. அப்போ மற்ற நடிகர்களோடு விட்டுருங்க. இவர் அரசியல் கட்சி தலைவர் ஆன பிறகு வரக்கூடிய படத்தில் ஹேங் ஓவராக வருது, நைட்லாம் குடிச்சிருக்கேன், இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காட்சியை ஏன் வைக்கணும்? ஏன் அந்த மக்களுக்கு தப்பான ஒரு வழியை காட்டுறீங்க? நீங்கள் திரையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை காட்ட முடியலன்னா தரையில் என்ன பண்ண போறீங்க? இன்னொன்று யோசிக்க வேண்டிய விஷயம், அவரோட பார்வையில், அதாவது அந்த பாடல் என்ன குறிப்பிடாருன்னா, முதல்ல திராவிடத்தை ஒழிக்கணும்னு பேசுறாரு, ஆனால் 3 இடத்துல ஒரு தளபதி மீண்டும் பிறக்க போறாருன்னு ஒன்று வைக்கிறாரு. அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? எம்ஜிஆர் சொல்றாரு 3 இடத்து மீண்டும் ஒழிக்க. அப்போ எம்ஜிஆர் திராவிடத்துக்கு சொந்தம் ஒன்று தானே? ஆமாம், அப்புறம் எப்படி ஒழிப்பார் அவர்? அதுலேயே முரண்பாடு இருக்கு. எம்ஜிஆர் ஒரு திராவிட தலைவர் தான். அதில் முன்ன பின்ன அந்த ரேஷியோவில் வித்தியாசம் இருக்கும். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும், கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் அந்த திராவிட இயக்க சிந்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான், திராவிட தலைவர்கள் தான். அப்படிங்கும் போது நான் அந்த 3 எழுத்து மீண்டும் ஒழிக்க போதுங்கிறார். அப்போ திராவிடத்தை ஒழிப்போங்கிற குரல் யாருடைய குரல் அப்படின்னா பிஜேபியினுடைய குரல். அதைத்தான் பல முகமூடிகள் போட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த முகமூடியில் ஒன்று எடுத்து மாட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ நாங்கள் திராவிட ஒழிக்க போகிறோம், 2 கட்சி அழிக்க போகிறோம், 2 யானையை தோசை பண்ணி நான் புதுசாக ஒரு யானையை. ஏற்கனவே பிஜேபி பிடிஎம் தான் சீமானே ஒரு ஓரம் கட்டி வச்சுருக்கீங்க. இப்போ விஜய் வராரு, அவரையும் பிடிஎம்னு குறிப்பிடுறீங்க. செயல்பாடு நீங்கள் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய அரசு ஒரு 3 சட்டம் கொண்டு வராங்க. 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு வக்பு வாரியத்தில் திருத்த சட்டம்னு கொண்டு வந்து 40 பாயிண்ட்டை கொண்டு வர்றாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, வக்பு நிலங்களை நேரடியாக ஒரு கலெக்டர் தான் ஒரு மசூதியை கலெக்டர் கண்காணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு மசூதிக்குள் இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தர் நிர்வாகத்தில் கொண்டு வந்து போடணுங்கிறாங்க. அது எல்லா கட்சிகளும் இந்தியாவில் எதிர்க்கிறது. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கொண்டு எதிர்க்கிற அந்த சட்டம் வாபஸ் பெறப்படுது. ஒளிபரப்பு திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. இந்த சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண ஏறக்குறைய அது எமர்ஜென்சி மாதிரி. நீங்களும் நானும் பேசுறது அவங்க கொடுத்து அப்லோட் வாங்கி தான் அந்த வீடியோ போட முடியும். அந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதற்கு பிறகு நேரடியாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை அண்டர் செக்ரட்டரியாக போகிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இது சமூக நீதிக்கு எதிரானது, இடஒதுக்கீடுக்கு எதிரானது, அனைத்து கட்சியும் போராது. நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, 3 பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்ப நீங்கள் ஏதாவது அதை பற்றி பேசியிருக்கீங்களா? ஏதாவது கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கு முன்னாடி பேச முடியாது, பேசினாலும் பேசாட்டியும் பிரச்சனை இல்லை. ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க, தமிழ்நாட்டை தலையெல்லாம் மாற்ற போகிறீங்க. நீங்கள் இன்னைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? நீங்கள் ஏதாவது இதை ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா? அதை பற்றி மத்திய அரசை நோக்கி மத்திய அரசின் திட்டத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? அப்போ உங்களை எப்படி நம்புறது? கட்சியோட கொள்கையை பற்றி இன்னுமே பேச ஆரம்பிக்கல. கட்சிக்கு தேவையில்லை சார், இது கொள்கையே தேவையில்லை சார். இது நீங்கள் நானும் பேசலாம், என்னாலும் பேசல. இப்போ நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தானே. பார்லிமெண்ட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னுடைய கருத்து இதுன்னு கருத்தை ஒரு ட்வீட் போடுங்கன்றேன். அது தைரியம் இருக்கா விஜய்க்கு? அப்போ உங்களை எப்படி நம்புறது? திரையில் பார்த்து ஒரு பாட்டில் புரட்சி பண்ண முடியாது, தரையில் களத்தில் புரட்சி பண்ணால் தான் தலைவர் எடுத்துக்கிறோம். சரி, நீங்கள் பிடிஎம்னு சொல்கிறீங்க, பாஜகவோட பிடிஎம்னு சொல்கிறீங்க. ஆனால் அவரோட கொடியோட வர்ணங்கள் பார்த்தீங்கன்னா வலதுசாரியும் மஞ்சள் நிற வர்ணத்தையும் குறிக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கறது? நேரடி அப்படியே இன்னொன்று இதில் ஒரு உள்குத்து இருக்கோ. புசி ஆனந்த் மஞ்சள் நிறத்துக்கு சொந்தக்கான புசி ஆனந்த் மஞ்சள் நிறத்துக்கு சொந்தமானவர், அதை இணைச்சிருக்காரு. புசி ஆனந்த் அவருடைய குலதெய்வம் கோயில் மஞ்சக்காரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அந்த வடிவேல் காமெடி ஒன்று பார்த்துருக்கீங்களா? இந்த சீனா தானா டிடெக்டிவ் ஏஜென்சி, இப்போ என் பேர் தான் உள்ளே இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி புசி ஆனந்த் கொடியில் அவருடைய இதை கனெக்ட் பண்ணியிருக்காரு போல. ஆனால் ஒன்றுமே அவங்களே சொல்லலை. ஒன்றும் இந்த மஞ்சளுக்கு என்ன காரணம், சிவப்புக்கு என்ன காரணம், இந்த பூவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே ஒன்றும் சொல்லலை. இதுக்குள்ளே ஏதோ ஒரு உள்குத்துக்குள்ளே ஒரு உள்குத்து இருக்குன்ற சந்தேகம் இருக்குது. இப்போ எப்படியோ என் பேரை வச்சுட்டேன்னாங்கிற மாதிரி தான் நம்ம பிஸியானவர்கள சேர்த்துருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இது சமூக வலைதளங்களில் அவருடைய ரசிகர்கள் மற்ற ஆட்கள் தான் 2 நாளாக பேசுவாங்க. அடுத்தடுத்து யாராக இருந்தாலுமே சரி, செயல்பாடுகளை வச்சு தான் ஒரு தலைவரை மக்கள் தீர்மானிப்பாங்க. களத்துக்கு வரட்டும்,
அவர் கொள்கையை சொல்லட்டும், பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி சீமான் விஜயை வரவேற்கிறாரா? ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு நான் தம்பி விஜய் அண்ணன் திருமா இணைஞ்சாங்கன்னா திராவிடம் திமுக காணாமல் போகணும்லாம் குறிப்பிட்டிருக்காரு. எப்படி இது வாய்ப்புகள் இருக்கா? நான் யாரோடும் கூட்டணி இல்லை, என் வாழ்நாளில் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார். படார்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் விஜய் கட்சியோடைய கூட்டணிக்கு நான் என் கதவு திறந்தே இருக்கு. நான் தான் மூத்தவன், என் தம்பி 2வது பையன், அவன் தான் வந்து இறங்கி வந்து பேசணும், நான் விஜய் கட்சிக்கு கூட்டணி வைக்கிறேங்கிற ஏன் சொல்கிறார். விஜய் கட்சியோடு ஏன் கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, விஜய்க்கும் இவருக்கும் இருக்கிறது ஒரே சப்ஸ்கிரைபர் தான். ஓகே ஓகே, சப்ஸ்கிரைபர் பிரிஞ்சு போயிடுவாங்க இப்போ. அப்படிங்கிறதுனால ஒரே மெர்ஜ் ஆயிடுவோம் அப்படிங்கிறதான் இப்போ அவருடைய கால்குலேஷன். ஏறக்குறைய இப்போயே இந்த 2-3 நாளாகவே வந்து கட்சி கொடியெல்லாம் ஆரம்பித்த பிறகு இப்போயே பேச்சு என்ன போகுதுன்னா, பலரும் வந்து நாம் தமிழருடைய ஆதரவாளர்கள் இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் பக்கம். அப்படிங்கும்போது அவருக்கு தெரியணும் இந்த மாதிரி பாதி நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த பக்கம் போயிடுவாங்க, சார் தொண்டர்கள் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால என்ன பண்ணுறாருன்னா 2 கட்சியும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். இப்போ நான் நீங்கள் பார்ட்னராக சேரணும். ஒரு உதாரணத்தை வச்சுங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் கூட பார்ட்னராக சேரனா நான் என்ன தொழில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன பண்ண போகிறாரு எதுவுமே தெரியல. அவரே சொல்லலை, அவருக்கு புரிஞ்சு ஒன்றும் அவர் ரெடி பண்ணியிருக்காரா என்னங்கிறது தெரியல. ஒரு வார்த்தை மட்டும் தெரியும், மாற்றத்துக்கான கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் வந்து அவரோட கூட்டணி வச்சுக்கிறேங்கிறார். அப்படின்னா இவருடைய கொள்கை அவர் ஏற்றுக்கிறாரா, அவருடைய கொள்கை இவர் எதுக்கு? அது அந்த இதெல்லாம் 2வது பேசிக்கிறோம். முதல்ல என் கூட கூட்டணிக்கு வாங்குறாரு. இப்போ அங்கேயே அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம் இருக்குது. அதை தான் வந்து வரவேற்கிறதுக்கு தெரியா இருக்காரு. விஜய் பொறுத்த வரைக்கும் தனிச்சு தான் அப்படிங்கிற முடிவில் அவர் தெளிவாக இருக்கிறார். மக்கள் எப்படி பார்க்குறாங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்தை? யாரோட ஒப்பிட்டு போகிறாங்க? ஏற்கனவே கமலஹாசனும் வந்து அமைதியாக இருக்கார், நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல இருக்காங்க. இது விஜயோட கட்சி நம்ம எந்த இடத்துல வைக்க முடியும்? ஏன்னா ஏற்கனவே அதிமுகவும் அமைதியாக இருக்காங்க, எதிர்கட்சின்ற பயணத்தில் அவங்களும் இல்லை. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது விஜய் 2வது இடத்துல நம்ம பார்க்க முடியுமா? அது எப்படி பார்க்க முடியும்? இன்னும் செயல்படவே இல்லையே, எப்படி நீங்கள் 2வது இடத்துக்கு வந்தீங்க? அதுக்கு முன்னாடி இன்னும் தவக்கவே இல்லை அப்படி இருந்துச்சு. எப்படி இப்போ ரேஸ்க்கு வருவார்? இப்போ தான் பேரே வச்சிருக்கிறாரு. நீ அதை பேர் வைக்கணும், அதை நடக்கணும், தவக்கணும், ஓடணும், அப்புறம் பயணம் பண்ணணும், அப்புறம் வந்து ரேஸ்க்கு வரணும். நீங்கள் அதுக்கு 2வது இடத்துக்கு வந்துட்டீங்க டப்புன்னு. அவரே ஒன்றும் கொள்கை என்ன சொல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவர் என்ன கொள்கை சொல்ல போகிறோம், எது பண்ண போகிறோம், இந்த கொடி கதையை அப்புறம் தான் சொல்கிறேன்றாரு. ஒரு கொடியுடைய கதையை, ஒரு கொடிக்கு உண்டான வரலாற்றை அவர் பின்னாடி சொல்கிறார், கிளைமேக்ஸ் தான் சொல்லுவேன்றார். படம் நினச்சிக்கிட்டார் என்னன்னு தெரியல. அப்போ ஒரு கொடியுடைய ஒரு டெஃபினேஷனே அவரால் ஓப்பனாக சொல்ல முடியல, தயங்குறாரு. தமிழக அரசியலை விஜய் தாக்கு முடிவாரா? தமிழக அரசியல் காலம் தான் முடிவு பண்ணும், அவருடைய செயல்பாடுகள் தான் முடிவு பண்ணும். நீங்கள் மத்திய அரசையோ மாநில அரசையோ தைரியமாக ஒரே நிலைப்பாட்டோடு எதிர்க்கக்கூடிய மன தைரியத்தோடு நின்னாருன்னா அவருக்கு அரசியல் இருக்குது. இந்த மாதிரி தடுமாற்றத்தோடு இருந்தாருன்னா அரசியலுங்கிறது கேள்விக்குறி தான். பார்ப்போம் தோழர். வாகை மலர விஜய் வெற்றி மலராக சூட போகிறாரான்னு காலம் பதில் சொல்லணும். உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி.